நேசிக்கின்ற அன்பு தகப்பனே, இன்றைய நாளிலும் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவரே தாமே ஆட்கொண்டு இந்த ஜீவனுள்ள வார்த்தையில் உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே சென்று கிரிகளை செய்யும்படிக்கு உடைய பிள்ளையுடைய இருதயங்களை திறந்துவிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ராஜா. நாளிலும் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை இந்த இடத்திலே கொடுப்பதற்கு அடியேனுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அடியேனையும் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய ஆலயக்குள்ளே வைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். நாளிலும் கர்த்தருடைய தூதுக்காக 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 493வது பக்கம். 493 19வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசீரிய ராஜாவாகிய உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கின்ற இந்த நம்பிக்கை என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது இன்று உங்கள் முன்பாக ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையாக அமையட்டும். நீ நம்பி இருக்கின்ற இந்த நம்பிக்கை என்ன? உங்களுடைய நம்பிக்கை என்ன? இந்த தீர்க்கதரிசன வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருடனும் இடைப்படட்டும். இந்த வார்த்தை உங்களுடைய இருதயங்களுக்கு வந்து அடைகிறது. உங்கள் இருதயத்தை ஊடுருவி செல்லுகின்றது. நீ நம்பி இருக்கின்ற இந்த நம்பிக்கை என்ன? இன்று அநேகர் பணம் தங்களை பாதுகாக்கும், எல்லாம் அதன் மூலம் செய்யலாம் என்று அதிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். சிலர் பணம் படைத்தவர்களிலே நம்பிக்கை வைக்கிறார்கள். அவர்கள் மூலமாக அநேக உதவிகள், சலுகைகள் கிடைக்கும் என்பதனால் பணம் படைத்தவர்களை நம்புகிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் செல்வாக்குகளிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்கள் திறமைகளிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். தங்களுடைய பலத்திலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய தொழில்களிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். தங்களுடைய நண்பர்களிலே நம்பிக்கை வைக்கின்றார்கள். இவ்விதமாய் நாம் ஆராய்ந்து கூறிக்கொண்டே போகலாம் அருமையானவர்களே. ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலகமானது நம்பிக்கையில் தான் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கின்றது. உலகத்தின் ஜனங்கள் ஏதோ ஒன்றை நம்பியவர்களால் தான் ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். இன்றையும் சில பேர் நினைக்கின்றார்கள், இந்த உலகம் என்றென்றுமாய் அப்படியே இருக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். இவ்விதமாய் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த மனித வர்க்கம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஒருவரை சந்திக்க நேர்ந்தது. அவருடன் கதைத்த பொழுது அவர் தன்னுடைய லண்டனிலே இருக்கின்ற தனக்கு கிடைத்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி அவர் பெருமை பாராட்டிக் கொண்டே இருந்தார். அவர் கதைத்த ஒவ்வொரு கதைகளையும் பார்க்கும் பொழுது அவருடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடியதாய் இருந்தது. ஆனால் வேதனை அடைந்தோம். ஏனென்றால் அவருக்கு வேறு எந்த சிந்தனையும் இருக்கவில்லை. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு
அவருடைய கதைகளை கேட்டபொழுது அவர் குறித்து மேன்மை பாராட்டி அதை குறித்து நம்பிக்கை இழந்தவராக பேசுவதை காண முடிந்தது. ஏனென்றால் இன்றைய நாளிலே அங்கு உருவாகின்ற சட்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயத்திலும் அங்கே கேள்விகள் உண்டாகி இருதயங்களிலே சோர்வடைந்து போய் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஆம் அருமையானவர்களே, இந்த வேளையில் தான் இவ்விதமான செய்திகளை இந்த டிவிகளிலும் ரேடியோக்களிலும் இவ்விதமாக கேட்கும் பொழுதுதான் நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன என்ற இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் பேசும்படியான ஒரு இன்றைய கிருபையை இன்றைய நாளிலே அளித்தார். நமது ஊழிய பாதையிலே இந்நாட்களிலே கூட இன்றைக்கு அநேகர் இன்றைக்கு பார்க்கும் பொழுது நீங்கள் கூட அநேகரை சந்தித்திருப்பீர்கள். அவர்கள் ஏதோ ஒன்றை குறித்து அவர்கள் ஒரு நம்பிக்கை வைத்திருப்பதை பார்க்கின்றோம். சிலர் பேசுவார்கள், நான் இன்றைக்கு 2-3 வீடுகளை வாங்கி வைத்திருக்கின்றேன், என்னை இந்த தேசத்திலிருந்து அனுப்ப மாட்டார்கள். அவ்விதமாக சொல்லி வீடு வாங்கியவளை கூட நான் அறிவேன். சிலர் சொல்லுவார்கள், நான் சொந்தமாக வியாபாரம் நடத்துகிறேன், என்னை இந்த ஊரில் இருந்து யாருமே அனுப்ப மாட்டார்கள். சிலர் சொல்லுவார்கள், எங்களுக்கு நல்ல மிகவும் ஒரு இறுக்கமான ஒரு வதிவிட அனுமதி கிடைத்திருக்கிறது, ஆகவே நம்மை இந்த இடத்தில் இருந்து ஒன்றும் செய்ய முடியாது. இவ்விதமாக எங்கு பார்த்தாலும் பலர் பலவிதமான முறையிலே நம்பிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை வீணானது என்பதை சுவிசேஷம் அறிவிக்க செல்லுகின்ற இடங்களிலே தேவை எச்சரிப்பினால் பலருக்கு நான் அதை சுட்டி காட்டியிருக்கின்றேன். மனுஷன் எந்த நம்பிக்கையை வைத்திருந்தாலும் அந்த நம்பிக்கை வீணானது என்பதை அங்கே அவர்களுக்கு சுட்டி காட்டினேன். ஒரு நாள் வேதத்திலே சொல்லப்படுகின்றது, ஒரு நாள் கர்த்தர் அவருடைய கடும் கோபத்தினாலே பூமி தன்னிடத்தை விட்டு அசையும்படி வானத்தை அதிர பண்ணுவார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உன் நம்பிக்கை அழியும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. நீ வீடு வாங்கி வைத்திருக்கலாம், அல்லது நீ ஏதாவது பெரிதான சொத்துக்கு அதிபதியாய் இருக்கலாம், அல்லது நீ ஆண்டாண்டு காலமாக நீ ஒரு சொந்த தொழிலை மேற்கொண்டு பலம் பொருந்தியவனாயிருக்கலாம், அல்லது நீ உனக்கென்று சொல்லி ஒரு பலனான ஒரு அரணை உன்னை சுற்றி கட்டியிருக்கலாம். ஆனால் அந்த நாளிலே, எந்த நாளிலே, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் நாளிலே நீ வெறுமையாக்கப்பட்டவனாக நீ எங்கே பிறந்தாயோ அந்த நாட்டுக்கே ஓடி போவாய் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கின்றார். அருமையானவர்களே, நான் சொன்னேன், அவர்கள் அனுப்ப மாட்டார்கள். சகோதரர்களே, அவர்கள் அனுப்ப மாட்டார்கள், நீங்களாக ஓடி போவீர்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவர்களுக்கு வேத வசனங்களை நான் சுட்டி காட்டினேன். அப்படி ஓடி போகாமல் நிற்கிறவன் எவனும் அவனோடு சேர்ந்திருக்கிறவனும் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு கொல்லப்படுவார்கள் என்று அங்கே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. சிலர் சொன்னார்கள், நாங்கள் நிற்போம், எங்களுக்கு அங்கே போய் என்ன செய்வது, நாங்கள் இங்கேயே இருப்போம், நாங்கள் எங்கே இருந்து நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் அப்படி ஓடி போக வேண்டி வந்தால் நாங்கள் எப்படியும் இருப்போம் என்று. ஆனால் அடுத்த எச்சரிப்பை அவர்களுக்கு காட்டினேன், ஓடி போகாமல் நிற்கிறவன் எவனும் பட்டயத்தினால் வெட்டு சாவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பிள்ளைகள் கூட அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படுவார்கள் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பணமோ, அவர்களுடைய வெள்ளியோ, அவர்களுடைய பொன்னோ, அவர்களுடைய செல்வாக்கோ, அவர்கள் அடைக்கலமாக கொண்ட எதுவுமே அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்காதென்று தெளிவாக கர்த்தர் உரைத்திருக்கிறார். அருமையானவர்களே, அந்த தீர்க்கதரிசன எச்சரிப்பை சுட்டி காட்டினேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை என்ன என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள்.
இன்றைக்கு ஒவ்வொருவரும் மத்தியிலும் இன்றைக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கின்றார். நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? மனித சமூகம் நம்பிக்கையின் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய ஜனமாகிய நாமோ தேவனை அடைக்கலமாக கொண்டு நாம் அவருடைய கிருபையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகமானது நம்பிக்கையின் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருப்பதனால் தான் பத்திரிகைகளிலே பார்க்கும் பொழுது கூட பல ஆண்டுகளுக்கு பின்பாக செய்ய வேண்டிய எத்தனையோ திட்டங்களை இன்றைக்கு மனிதர்கள் வகுக்கின்றார்கள். இத்தனையாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்ன காரியம் செய்வோம், இத்தனையாம் ஆண்டுக்கு பிற்பாடு இன்ன காரியம் செய்வோம் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். ஒரு சகோதரன் தான் வீடு வாங்கியதை பற்றியும் தான் சேமிப்புகளை சேமித்து வைத்திருக்கிறதை பற்றியும் தன்னுடைய தொழிலின் விரிவாக்கத்தை பற்றியும் பல விதமான ஒரு நம்பிக்கை உடையவராய் பல திட்டங்களை தீட்டி என்னுடன் பேசிக் கொண்டிருந்தார். இவற்றை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்து விட்டு அவர் நம்ப வேண்டிய ஒரு நம்பிக்கையை குறித்து நான் அவருக்கு முன்பாக அந்த காரியத்தை வைத்தேன். நீர் நம்ப வேண்டிய ஒரு காரியம் ஒன்றிருக்கிறது, அந்த காரியத்தை நான் உமக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ள மனமற்று நம்மை விரோதியாக கண்டார். அருமையானவர்களே, நாம் உண்மையிலேயே வேதனை அடைந்தோம். கர்த்தரிடம் முறைப்படுவதை தவிர வேறு வழி இல்லை. இவ்விதமான முரட்டாட்டமான மனுஷரை குறித்து நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு மாதம் செல்லவில்லை, அவர் எதிர்பாராத வேளையிலே அவருடைய கை கால்கள் இயங்க மறுத்து விட்டது. தன்னுடைய வேலையை இழந்தார். அவர் போட்ட திட்டங்கள், அவருடைய நம்பிக்கைகள் எங்கே? ஒரு நொடி பொழுதிலே யாவும் கேள்விக்குறியாக மாறிவிட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய எச்சரிப்பும் அப்படித்தான் சொல்லுகின்றது. நீ சமாதானத்தை கொண்டு செல், அந்த சமாதானத்தை அவனுக்கு தெரிவி. அந்த சமாதானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த சமாதானமானது உன்னிடம் திரும்பி வந்துவிடும். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளுவான் என்றால் அவனிலே அந்த சமாதானம் நிலை நிற்கும். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அந்த சமாதானம் உன்னிடம் திரும்பி வந்துவிடும். அவனுடைய ஜீவியத்திலே சமாதானம் குலையும் என்பதுதான் அடுத்த எச்சரிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இதை உணர்ந்து கொள்வது இல்லை. இந்த அநேகர் இன்றைக்கு அழிந்து போகும் இந்த உலகத்திலும், இந்த அழிந்து போகின்ற உலக பொருட்களிலும், உலக புகழ்ச்சிகளிலும், உலக மேன்மைகளிலும், உலக நண்பர்களிலும் அவர்கள் நம்பிக்கை வைத்து அவர்களின் ஜீவியத்தை அவர்கள் முடித்துக் கொள்ளுகின்றார்கள். நம்பிக்கையற்ற தெய்வங்களை தங்களுக்கு உண்டாக்கி அதிலே நம்பிக்கை வைத்து இறுதியிலே சகல நம்பிக்கைகளும் அழிந்தவர்களாய் நித்தியத்துக்குள்ளே கடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை! அருமையானவர்களே, நமக்கோ ஜீவனுள்ள தேவனிடத்திலே நம்பிக்கை உண்டு. அவர் தந்த வேதத்திலே நம்பிக்கை உண்டு. அவர் நமது அவர் நமக்கு தந்திருக்கிற அந்த சொல்லி இருக்கிற எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உண்டு. நித்தியத்தை குறித்த நம்பிக்கை உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தர் சொல்லுவதை கேளுங்கள். உன் ஜீவன் உனக்கு சந்தேகத்திலே ஊசலாடும். உன்னுடைய ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் இரவும் பகலும் தீயில் கொள்ளுவாய் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுகின்றது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜோனா என்ற தேவனுடைய மனுஷன் தன்னுடைய நம்பிக்கையை ஒரு ஆமணக்கு செடியின் மேல் வைத்திருந்ததை நீங்கள் அறிவீர்கள். ஒரு பூச்சிதான், ஒரே ஒரு பூச்சிதான் அதில் இறங்கியது. ஒரு இரவுக்குள் அவருடைய நம்பிக்கை அழிந்ததை நாங்கள் வேதத்தில் இருந்து நாங்கள் பார்க்கின்றோம்.
நீ உன் உறவினர் மேலிலே நீ நம்பிக்கை வைப்பாயோ? வைத்தியர்கள் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயோ? நண்பர்கள் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயோ? உனக்கு உதவிடும் மனுஷர் மேல் நீ நம்பிக்கை வைப்பாயோ? நீ கட்டியிருக்கும் திட்டங்களின் மேல் நம்பிக்கை வைப்பாயோ? தன் ஞானத்தின் மேல் நம்பிக்கை வைத்த சலமோன் ஞானி கூறிய வார்த்தை என்ன தெரியுமா? மாயை, மாயை, எல்லாமே மாயை என்று சொல்லி கூறி முடித்தார். துக்கத்தோடு கூறினார். ஆனால் கர்த்தருடைய தாசனாகிய தாவீது சொல்லுவதை நாங்கள் வாசிப்போம். சங்கீதத்திலே 39வது சங்கீதம் 7வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். சங்கீதம் 39:7. இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார். இப்பொழுது சங்கீதம் 71:5 வாசியுங்கள். சங்கீதம் 71:5. கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறுவயது தொடக்கம் என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். பாருங்கள், தாவீது ராஜா கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையும். பார்த்தீர்களா? என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எவ்விதமாய் கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்கள்? இன்றைக்கு உங்களினால் ஒரு துளி கூட நீங்கள் உங்களுடைய சுயபலத்திலே நீங்கள் செயல்பட முடியாது. ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய கிருபைக்குள் உட்பட்ட ஜனங்கள், தேவனுடைய கிருபைக்குள் உட்பட்ட ஜனங்கள். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனே எனக்கு அடைக்கலம், அவரே என்னுடைய நம்பிக்கை என்று அந்த நம்பிக்கையை நீங்கள் துணையாக எப்பொழுதும் நீங்கள் கொள்ளுங்கள். நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். ஆமேன். யோபு புத்தகத்திலே 19ஆம் அதிகாரத்தை தைஸ் எடுத்துக் கொள்வோம். யோபு புத்தகம் 650வது பக்கம். 650. யோபு 19, யோப் 19:25 தொடக்கம் 27 வரைக்கும் வாசியுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன். நான் அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல. என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளிந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. பாருங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழும் ஒவ்வொருவருக்கும் ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? அதுதான் ஆண்டவர் இயேசு மீண்டும் வரப்போகின்றார். ஆண்டவர் இயேசு மீண்டும் வரப்போகின்றார். மனச்சாட்சியின் காலத்திலே வாழ்ந்த இந்த யோபு என்ற தேவனுடைய மனுஷன், அவர் எவ்வளவு ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். தேவனை மீண்டும் காணப்போகிறேன், நான் மீண்டும் காணப்போகிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிகிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு என் மாம்சத்தில் இருந்து நான் அவரை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி அந்த மனச்சாட்சியின் காலத்திலே வாழ்ந்த அந்த கர்த்தருடைய தாசனாகிய யோபு இவ்விதமாக அறிக்கையிடுவார் என்றால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே வாழுகின்ற நம் ஒவ்வொருவருக்கும் அந்த நிச்சயம் எவ்வளவாய் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது ராஜாவினுடைய விசேட பாடகனான ஆசாப் தன்னுடைய சங்கீதத்திலே பாடும் பொழுது, பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை, பூலோகத்திலே உம்மை தவிர வேறே விருப்பம் இல்லை என்று சொல்லுகின்றார். ஆம் அருமையானவர்களே, பூலோகத்திலே அவரை தவிர, இயேசுவை தவிர எமக்கு வேறே விருப்பமே இல்லை. அருமையானவர்களே, அப்படியாயின் எப்பொழுதும் நாம் ஆண்டவர் இயேசுவை குறித்த சிந்தையும் அவரை குறித்தே
பேச்சுமாயுமே நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இதுவே கடமையாயிருக்க வேண்டும். அவரை தவிர, இயேசுவை தவிர எனக்கு வேறு விருப்பம் இந்த பூமியிலே இல்லை. ஆம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒவ்வொருவரும் தங்களை குறித்தோ அல்லது தங்களுடைய பட்டம் பதவிகளை குறித்தோ தங்களுடைய திறமைகளை குறித்தோ சாதனைகளை குறித்தோ மேன்மை பாராட்டிக் கொண்டிராமல் கிறிஸ்து இயேசுவை குறித்த சிந்தையும் பேச்சுமாய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்த இன்றைக்கு எத்தனையோ மதஸ்தவர்கள் இவ்விதமாய் நடக்கிறார்கள் தான். அதே போன்று இன்றைக்கு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எத்தனையோ தேவனுடைய ஜனங்கள், ஊழியர்கள் இவ்விதமாய் நடப்பது வேதனைக்குரியதுதான். ஆனால் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே இயேசுவை தவிர வேறே விருப்பம் இருக்கவே கூடாது. ஏசாயாவிலே 43 அதிகாரத்திலே 18வது வசனத்தை தயவு செய்து வாசிப்போம். 43:18 வாசியுங்கள் பார்ப்போம். 43:18 வாசி. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் பேசுகின்றார். ஆம் அருமையானவர்களே, முந்தினவைகளை நாங்கள் நினைக்க கூடாது, பூர்வமானவைகளை நாம் சிந்திக்க கூடாது. கர்த்தர் நம் நடுவிலே இருந்து புதிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அந்த புதிய காரியத்தை குறித்து நாம் பேசுகின்ற ஜனங்களாய் நாம் காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷர் நம்பி இருக்கிற இந்த உலகம் நம்பிக்கையற்றது. அருமையானவர்களே, அது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சத்திய வேதம் எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது. நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நம்பிக்கையாய் இருக்கிற நம்பிக்கையின் இருப்பிடமாய் இருக்கின்ற ஒருவர் உண்டு என்றென்றால் அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே நாம் நம்ப வேண்டிய ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நம்பிக்கையற்ற உலகத்திலே நாம் நம்பிக்கையாக சிந்திக்க வேண்டிய ஒருவர் உண்டு, அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கையான பாதுகாப்பு உண்டு, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய வாழ்க்கையும் நிலையற்றதாக இருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கை நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நம்பிக்கையின் இருப்பிடமாய் இருப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு நிலையான உறுதிப்பாடு ஒன்று உண்டு, அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். மனிதன் செலவழிக்கின்ற ஒவ்வொரு வினாடியும் அவன் அறிந்தோ அறியாமலோ அவன் என்ன செய்கின்றான்? கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். அவன் கல்லறையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். பூமியிலே புதையுண்டோ எரிந்தோ அழிந்து போகின்ற ஒரு நாளை நோக்கி அவன் அறிந்தோ அறியாமலோ ஓடிக்கொண்டிருக்கின்றான். சரீரத்தை புழுக்கள் அரித்து தின்னும் ஒரு நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றான். பூனியாய், நாயாய், பூச்சியாய், புழுவாய் மறுபடியும் பிறப்பான் என்ற அந்த மூட நம்பிக்கையுடனே ஒரு சில மனுஷர் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். மனிதனே, நெல்லை விதைத்தால் அது செத்து நெற்பயிரைத்தான் முளைப்பிக்கும். இன்றைக்கு உங்களுடைய பாசையிலே பேசுவதாக இருந்தால் பலா கொட்டையை புதைத்தால் அந்த நிலத்திலே அது சேர்த்து பலா கன்றுதான் அங்கே முளைக்கும். அருமையானவர்களே, மாறாக நெல்லுக்கு பதிலாக மிளகு முளைக்குமா? இல்லை. பலாமரத்துக்கு பதிலாக மாமரம் முளைக்குமா? இல்லையே. இப்படி இருக்கும் பொழுது மனுஷன் மட்டும் செத்தவின் பூனையாக, நாயாக, பூச்சியாக எவ்விதமாக பிறக்க முடியும்? கிறிஸ்துவுக்குள் மரிக்கின்ற ஒருவன் கிறிஸ்துவினால் மீண்டும் உயிர்த்தெழுப்பப்படுவான் என்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கின்றார். அல்லேலூயா. நாம் இந்த நம்பிக்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெற்றிருக்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இவ்விதமாக ஒரு பாக்கியம் பெற்ற ஜனங்கள். ஆகவே நாமும் கூட இவ்விதமான ஒரு பாக்கியமான வாழ்வை பெற்று மீண்டும் பாக்கியமற்ற ஒரு வாழ்வுக்குள் கடந்துவிடக் கூடாது. இன்றைக்கு எத்தனையோ மக்கள் இவ்விதமான ஒரு நம்பிக்கையை பெற்ற ஜனங்கள் மீண்டுமாய் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்பிக்கையற்ற வாழ்வுக்குள்ளே அவர்கள் கடந்து போய்விடுகின்றார்கள். எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு நிலை என்று பாருங்கள்.
யோவான் சுவிசேஷத்திலே 11ஆம் அதிகாரம் 25 26 தயவு செய்து வாசியுங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25 26 தயவு செய்து வாசிங்க பட்டண்டு. இயேசு அவனை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஆம் அருமையானவர்களே, இதை விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற வார்த்தை, நீ இதை விசுவாசிக்கிறாயா? இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கிறாயா? என்ன வார்த்தை? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று கேட்கின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தெய்வம் பூமியிலே இறங்கி மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக இந்த பூமியிலே வந்து கேட்கின்ற ஒரு வார்த்தை, நீ இதை விசுவாசிக்கிறாயா? ஆண்டவர் இயேசு இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், நீ இதை விசுவாசிக்கிறாயா? இந்த கேள்விக்கு உன்னுடைய பதில் ஆம் என்றால் இன்றே நீ பாக்கியவான். ஆம் என்றால் மாத்திரம் இன்றே நீ பாக்கியவான். கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழுகின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. அது என்ன நம்பிக்கை? நம்முடைய கண்கள் அவரை காணும். அல்லேலூயா! நம்முடைய கண்கள் அவரை காணும். இது எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு நம்பிக்கையின் ஒரு செய்தி பாருங்கள். எவ்வளவு ஒரு ஆனந்தம், எவ்வளவு ஒரு மகா ஆனந்தமான ஒரு நம்பிக்கையின் செய்தி. நம்முடைய கண்கள் அவரை காணும். யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 2வது 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். என் பிதா வாசிங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கின்ற இடத்திலே நீங்களும் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் பொய் சொல்லுகிறவர் அல்ல. இன்றைக்கு எதுவுமே உயிரற்ற ஒரு பொருளை வைத்து நாம் அதை நம்பிக்கொண்டு நாம் வாழவில்லை. நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு சிலையையோ சொரூபத்தையோ அல்லது கல்லினால் மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு உருவத்தை வைத்தோ அதை நம்பிக்கொண்டு நாம் வாழவில்லை. ஏனென்றால் அவை பேசாது, அவை கதைக்காது, அதை ஒரு நிச்சயத்தை தராது. அவை நம்புறவர்களும் அதை போலவே இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் எங்களுக்கு சொல்லுகின்றது அல்லவா? ஆகவே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் உள்ள தேவன். அவர் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கின்றார். அவர் மீண்டும் வருவேன் என்றவர் மீண்டும் வருவார். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அல்லது யார் அதை எதிர்பார்த்தாலும் எதிர்பாராவிட்டாலும் அவர் தன்னுடைய வேளை வரும்பொழுது அவர் சொன்னதின்படி அவர் மீண்டும் வருவார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் செய்ய போகின்றேன். எதற்காக? நான் மீண்டும் வந்து உங்களை என்னுடனே சேர்த்துக் கொள்வேன் என்பதற்காக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து இயேசுவுக்குள் வாழுகின்ற, அவருக்குள் நித்திரை அடைகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் ஒரு சிலையை நம்பி வாழ்வேன் என்றால், அல்லது ஒரு மரத்தை நம்பி வாழ்வேன் என்றால், அல்லது ஒரு வேறொரு தேவனால் படைக்கப்பட்ட ஏதோ ஒரு பொருளை, பூனையோ நாயையோ நம்பி நான் வாழ்வேன் என்றால் என்னுடைய நம்பிக்கை வீணானது. ஏனென்றால் இந்த நம்பிக்கைகளை அவை தர முடியாது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தந்திருக்கிற நம்பிக்கை, உங்களுக்கு தந்திருக்கிற நம்பிக்கை என்ன? நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நீங்கள் என்னோடு கூட இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுடன் வாழும் ஒரு மனுஷனுக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்த பிற்பாடு ஆண்டவர் இயேசுவோடு கூட வாழுவோம். அல்லேலூயா!
ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக அவரால் ஆயத்தம் பண்ணப்பட்ட அழகிய மாளிகையிலே அவரோடு கூட இருப்போம் என்பதுதான் அந்த நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடையும் ஒவ்வொருவருக்கும், கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடையும் ஒவ்வொருவருக்கும், இந்த பூமியிலே வாழும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆத்தும சாந்தி என்ற கிரியை செய்ய தேவையில்லை. இந்த பூமியிலே வாழுகின்ற கிறிஸ்துவுக்குள்ளே வாழுகின்ற எந்த மனுஷனுக்கும் அவன் இந்த உலகத்தை விட்டு கடந்த விற்பாடு ஆத்தும சாந்தி என்ற கிரியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கு மதத்தவர்கள் போன்று அவர்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? பரலோகத்தில் இருக்கும் எனக்காக கிறிஸ்துவினால் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த நித்திய அழியாத சொந்த வீடு நமக்கு அங்கே இருக்கிறது. அந்த வீட்டுக்கு நாம் உரிமையோடு நாம் செல்ல முடியும். அருமையானவர்களே, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆத்தும சாந்தி என்ற ஒரு மூட நம்பிக்கையில் இன்றைக்கு மனுக்குலம் இன்றைக்கு தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. தெருவிலே அலையும் பிச்சைக்காரன் மரித்தால் அவனுக்கு யார் ஆத்தும சாந்தி செய்ய முடியும்? அப்படியாயின் அவன் தேவனோடு வாழ முடியாதா? அல்லது அவன் தேவன் பரலோகத்துக்கு செல்ல முடியாதா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவ்விதமாக ஒரு நிலையற்ற உலகத்திலே, நிலையற்ற ஒரு நம்பிக்கையிலே மனிதன் ஓடிக்கொண்டிருக்கின்றான். இவ்விதமான ஒரு நம்பிக்கையற்ற இந்த மனுக்குலத்துக்கு ஒரு நிச்சயமான நம்பிக்கையை ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே தருகிறார். அந்த நம்பிக்கையை நீங்களும் நானும் பெற்றிருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த வருடத்திலே சுனாமியினாலே அழிவுகள் ஏற்பட்ட பொழுது ஆண்டவருடைய ஜனங்களும் மரித்தார்கள் தானே என்று சிலர் குதர்க்கமாக பேசியதை அறிவேன். ஆனால் அவர்கள் அறியாமல் பேசுகிறார்கள் என்றுதான் நான் உணர்வடைந்தேன். இந்த உலகத்திலே பிறந்த எவரும் அருமையானவர்களே மரிக்காமல் இருக்க முடியாது, மரிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் ஒருவருக்கு ஏற்படுகின்ற மரணம் எப்படிப்பட்டது என்பதுதான் முக்கியம். அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் மரணத்தின் பின்பே நித்தியம் ஆரம்பிக்கிறது. மரணம் ஒரு மனுஷனுக்கு முடிவல்ல. ஆகவே அவன் ஏதோ ஒரு நித்தியத்துக்கு அவன் கடந்து செல்ல வேண்டும். ஒன்றில் ஒருவன் நித்திய ஜீவனுக்கு கடந்து செல்ல வேண்டும், அல்லது அவன் நித்திய ஆக்கினைக்கு கடந்து செல்ல வேண்டும். கர்த்தர் இயேசுவின் பிள்ளைகள் மரணத்தை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு அநேகர் இதை விளங்கிக் கொள்வதில்லை. கர்த்தர் இயேசுவின் பிள்ளைகளுக்கு மரணம் தான் ஒரு ஆதாயம். அருமையானவர்களே, ஏனென்றால் மரணம் கிறிஸ்தவர்களுக்கு முடிவு அல்ல, அது நித்திய மகிழ்ச்சி. அதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். ஆனால் இந்த நித்திய ஜீவனுக்குரியவராகிய இயேசு இல்லாமல் மரணத்தை சந்திப்பதுதான் ஒரு மனுஷனுக்கு பயங்கரமானது. அதுதான் பயங்கரமானது. இயேசு இல்லாமல் ஒரு மனிதன் மரணத்தை சந்தித்து விடுவான் என்றால் அதுதான் பயங்கரமானது. ஆகவே சுனாமியினால் இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் கிறிஸ்துவோடு நித்தியமாக வாழும் பாக்கியத்தை பெற்றுவிட்டார்கள். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த அனைவரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ நியாய தீர்ப்பு இல்லை. வேதமங்களுக்கு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார், நியாய தீர்ப்பு இல்லை. மாறாக இயேசு கிறிஸ்து தருகின்ற வெகுமதிகளை பெற்றுக்கொள்ளவே நாம் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்போம். அருமையானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாம் அஞ்சி நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரோமரிலே 8ஆம் அதிகாரம் 1வது வசனம் தெளிவாக கூறுவது என்ன என்று நாங்கள் வாசிப்போம். தெளிவாக கூறுவதை வாசிப்போம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆகவே மரண பரியந்தம் உண்மையாயிருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மரண பரியந்தம் நீங்கள் உண்மையாயிருங்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயமாக்கி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்?
ஆகவே இன்றைக்கு இந்த உலகமானது இன்றைக்கு பலவிதமான காரியங்களை தங்களுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார்கள். ஆனால் தங்களுடைய ஆத்துமாவை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த உலகம் முழுவதையும் மனிதன் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆகவே இந்த ஆத்துமா நஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. இந்த இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் இந்த ஆத்மாவுக்கு மீட்பை கொடுக்க முடியும். ஆகவேதான் கிறிஸ்து இல்லாமல் ஒருவன் இந்த நித்தியத்தை கடந்து போவான் என்றால் அவன் பெரிய ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு மனுஷன். அவன் மிகவும் ஒரு பரிதவிக்கக்கூடிய மனுஷன். அவன் நித்திய ஆக்கினை அடைவான் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. என்ன தெரியுமா? அதான் நித்திய ஜீவனை ஆண்டவர் இயேசு நமக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கை. நித்திய ஜீவனை ஆண்டவர் இயேசு தருவார் என்ற நம்பிக்கை. ஆகவே நித்திய ஜீவனை காத்து கொள்ளும்படி நித்தியமான காரியங்களுக்காக நீங்கள் வைராக்கியமாயிருங்கள். அருமையானவர்களே, சபை கூடுதலை நீங்கள் விட்டு விடாதிருங்கள். என்ன நஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் வந்த பொழுதிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீங்கள் பிரியாமல் நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் அன்பு கூறுகிறவர்கள் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் அவருடைய கட்டளைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடவுங்கள். ஒரே ஒரு வாழ்க்கை உண்டு இந்த உலகத்திலே, கத்திறந்த இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. அது இயேசு கிறிஸ்துவுக்காய் அர்ப்பணிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்காய் அர்ப்பணிக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்கே வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக அது மாறட்டும். அருமையானவர்களே, அந்த ஒப்பு கொடுத்தலின் வாழ்க்கை ஒன்றுதான் உங்களுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. ஆகவே அருமையானவர்களே, அந்த வாழ்க்கையை நீங்கள் பெற்றிருக்கிற நீங்கள் அதை வீணாக்கி விடாமல் இந்த உலகத்திலே கிறிஸ்துவுக்கென்றே உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வாழுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ நம்பியிருக்கின்ற நம்பிக்கை என்ன? கர்த்தர் நாளிலும் தீர்க்கதரிசனமாய் எங்களோடு பேசியிருக்கின்றார். நாம் கிறிஸ்தவர்கள் தான், ஆம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தேன். இந்த பூமியிலே அவரை தவிர எங்களுக்கு வேறு விருப்பம் இல்லை என்ற அந்த அறிக்கையுடன் நம்மை அர்ப்பணித்த ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களை அழைக்கின்றார். அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுங்க. அந்த வாழ்க்கைக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. அந்த ஒப்புக் கொடுத்தலைத்தான் உங்கள் ஒவ்வொருடமும் கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். இந்த ஜீவனுள்ள வார்த்தை உங்கள் இருதயங்களிலே வந்தடைந்திருக்கிறது. இதன் மூலமாக எச்சரிப்பை பெற்ற ஒவ்வொருவரும் அந்த எச்சரிப்புக்கு உங்களை கீழ்ப்படுத்தி மனம் திரும்ப வேண்டும். இன்னுமாய் பரிசுத்தப்பட வேண்டிய காரியங்கள் கர்த்தர் உங்களுடைய இருதயத்திலே பேசியிருப்பார் என்றால் நாம் தொடர்ந்து பரிசுத்தப்பட வேண்டும். இந்த வார்த்தையின் மூலமாக எவ்வித விதமாய் கர்த்தர் உங்களோடு பேசினாரோ நாம் அறியோம். ஆனால் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். அதை அறிந்திருக்கிறீர்கள். ஆகவே அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களை ஒப்புக் கொடுங்க. ஒப்புக் கொடுத்தலின் வாழ்க்கை தான் கிறிஸ்து தன்னுடைய ஜனங்களிடம் எதிர்பார்க்கின்ற வார்த்தை, எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே நாங்கள் எல்லாருமாக கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். அருமையானவர்களே, நன்றி ராஜா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஐயா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உங்களை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஜீவனுள்ள வார்த்தையை ஆண்டவரே ஐயா உங்களுடைய ஜனங்கள் மத்தியிலே அனுப்பி ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களை ஆண்டவரே நீங்கள் குணமாக்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக ஆண்டவரே ஐயா தங்களோடு ஆண்டவரே என்னத்தை நீங்கள் பேசுங்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரே ஐயா
அந்த வார்த்தைகளுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதம் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் நல்லவர், வல்லவர், போதுமானவர் ஆண்டவரே. நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தை மூலம் தேவரின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின் நாளிலும் அடியை கொடுப்பதற்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை சூழ இருந்தங்களை வழிநடத்துகிறவரே உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியுள்ள உள்ளத்தோடு உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா.